திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. இப்பொழுது நமது மாவட்ட கழக செயலாளர் அவர்கள் கொள்கை தலைவர்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்துமாறு அழைக்கிறோம். கேட்டுக்கொள்கிறோம். சாரங்கண்ணா வேளாண்ணா திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற
திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. 2 பேர் வந்து வேலுநாச்சியார் மற்றும் அஞ்சலி அம்மாள் இருக்காங்க. அவங்களும் மகளிர் தான். இரு பெரும் தலைவர்களும் நமது நாட்டிற்காக சுதந்திரத்திற்காக அயராது பாடுபட்டவங்க. வேலுநாச்சியார் அவர்கள் தனது கணவரை இழந்து அவர்களது சொத்துக்களை விற்று நமது நாட்டு விடுதலைக்காக போராடியவர். 2வது அஞ்சலி அம்மாள். அஞ்சலி அம்மாளுக்கும் நமது வேலூருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது. அது என்னென்னா, அவங்க நம் நாட்டு சுதந்திரத்துக்காக போராடி வயிற்றில் ஒரு சிசுவோட நமது வேலூர் வேலூர் சிறையில் சாலையில் 6 மாத காலம் இருந்திருக்காங்க. அந்த 6 மாத காலமும் இடையில் குழந்தை பெற்று 15 நாள் இடைவெளியில் திரும்பவும் சிறைச்சாலைக்கு சென்றிருக்கிறாங்க. அவர்களும் பெண்மணி தான். நம்ம நாட்டு விடுதலைக்காக அஞ்சலி அம்மாளும் அயராது பாடுபட்டவங்க தான். அவங்க மட்டும்தான் பாடுபட்டாங்கன்னு நாங்கள் இப்போ பேச வரல. இங்கே இருக்கிற அனைத்து மகளிர்களுமே ஏதாவது ஒரு நோக்கத்தோடு பாடுபட்டு கொண்டு தான் இருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப இதாக சொல்லணுன்னா, இப்போ நம்ம ஒரு சிற்பம் செதுக்கிற ஒரு சிற்பி இருக்கார். அவர் ஒரு சிலையை வடிக்கிறாரு. அவர் அந்த சிலைக்கு வடிவம் கொடுத்து அதுக்கு ஒரு உயிர் கொடுத்து அதை வந்து ஒரு கோயில்லையோ இல்லை ஒரு பொது இடத்துல வைக்கிறாங்க. அதே போல் தான் பெண்மணியும். ஆனால் அவங்கக்கிட்ட இன்னொன்று இருக்குது. உயிரை கொடுத்து ஒரு சிசு எடுக்கிறாங்க. அந்த சிசுக்கு எக்காலத்துலேயும் கூட இருந்து உயிரோடு இருக்கிற ஒரு குழந்தைக்கு சிற்பம் போல் அந்த குழந்தைக்கு தேவையானதை நேரத்துக்கும் நிமிடத்துக்கும் அதுக்கு என்னென்ன செய்யணும், அந்த குழந்தைய வளர்ச்சியை அடிப்படையிலேருந்து பார்த்துக்கிறவங்க தான் பெண்கள். முதல்ல அவங்களுக்கு நம்ம சிறந்தான நன்றிகளை சொல்லணும். ஏன்னா அவங்க இல்லைன்னா நம்ம யாருமே இல்லை. ஏதோ ஒரு ரூபத்தில் ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்மளுக்கு கூட இருக்கிறவங்க, அம்மாவா அக்காவா தங்கையா, ஏதோ ஒரு ரூபத்தில் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க தான் பெண்கள். அந்த பெண்களுக்கு நாங்கள் ஊக்குவிக்கணுன்றது எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தில் முதன்மையான ஒரு இதாக வச்சுருக்கோம். ஸோ அதில் நாங்கள் பெண்களுக்காக என்னென்ன செய்ய முடியுமோ, அவங்களுக்கான முன்னேற்றத்திற்கு என்னென்ன செய்ய முடியுமோ அது கண்டிப்பாக நாங்கள் செஞ்சு தருவோம். இந்த நேரத்தில் ஒரு மனசில் சின்ன விஷயம், யாரும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம். பிழைகளுக்கும் நோக்கத்திற்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. பிழை வந்து எப்பயுமே திருத்திக்கலாம். பிழை வந்து நடக்காத இடமே இல்லை. எல்லாரும் பிழை செய்யாமலாம் வாழ்க்கையில் வர முடியாது. பிழைகளை திருத்திக்கலாம். பிழைகள் நாங்கள் நடக்கும் சதவீதம் மாற்றிக்கலாம். ஆனால் எங்கள் நோக்கம் உறுதியானது. எங்கள் நோக்கத்தை யாரும் மாற்ற முடியாது. அதை எங்ககிட்டேருந்து யாரும் அழிச்சிட முடியாது. ஏன்னா எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த நோக்கத்தில் வந்து நாங்கள் என்னையுமே மனதளவுலையும் எங்ககிட்ட இருக்கிற மனசில் நாங்கள் உறுதி எடுத்துருக்குறோம். எங்கள் நோக்கத்தில் எந்த மாற்றமும் இல்லை. ஒரு சில நேரங்களில் சில தவறுகள், சில இடத்துல பிழைகள் நடக்கலாம். ஆனால் இங்கே இருக்கிற ஒவ்வொரு மனதிலும் அவர்கிட்ட இருக்கிற நோக்கம், எந்த விதமான உதவியாக இருந்தாலும் முன்னெடுத்து நிற்க போகிறோம், பண்ண போகிறோம். அடுத்த கட்டமாக இந்த தொகுதியில் விலையில்லா விருந்தகம் ஆரம்பிக்கப்படுது. மிக விரைவில் ஒரு சிறு நாட்களில் காலை உணவு திட்டம் எங்களால் முடிஞ்சது இலவசமாக பொதுமக்களுக்கு சேவை செய்ய அது தொடங்கப்படுது. மேலும் தொகுதிக்கு ஒரு அவசர கால சிகிச்சைக்காக ஒரு ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணுறோம். தாவேகா சார்பாக இங்கே காட்பாடிக்கு ஒன்றும் கேவி குப்பத்துலேயும். மெயினாக கேவி குப்பத்தில் வந்து பரதராமி அந்த பக்கம் மேலெல்லாம் வந்து ரிமோட் வில்லேஜாக இருக்குது. அங்கெல்லாம் சிறு விபத்துகள் எல்லாம் நடக்குது. அந்த இடத்துல வந்து அவசர கால ஊர்தி
இல்லைன்ற ஒரு கோரிக்கை வந்ததால் இந்த திட்டத்தை நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். இதை கண்டிப்பாக கொண்டு வருவோம். இதுவும் மிக விரைவில் செயல்படுத்தப்படும் என்று தெரிவித்துக்கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த சதீஷ், வினோத், அவங்க டீம் மெம்பர்ஸ் இருக்காங்க. நான் ஒரு சில பேர் டக்குன்னு விட்டுட்டேன்னா மன்னிச்சிருங்க. அவங்க தான் இதில் கொஞ்சம் தூக்கத்தை விட்டுட்டு கொஞ்சம் அயராது பாடுபட்டு பண்ணியிருக்காங்க. அவங்க உழைப்பெல்லாம் இதில் அதிகமாக இருக்குது. ஸோ அவங்களுக்கும் நன்றிகள். மேலும் இந்த இடத்துல எங்கள் கழகத்தில் எங்களோடு தோள் கொடுத்து சகோதரிகளாக எந்த நலத்திட்டம் நடந்தாலும் தங்களின் பங்களிப்பு எதுவாக இருந்தாலும் பங்களிப்பு கொடுத்து இது நாள் வரை ஏறத்தாழ 20 வருடங்கள் எங்களோடு பயணித்து எங்கள் இயக்கத்தில் பயணித்து எங்களுக்கு வலு சேர்த்து இந்த இயக்கத்தை நல்வழியாக கொண்டு செல்ல உறுதுணையாக இருந்த சிங்கப்பெண்மணிகளை இந்நேரத்தில் மகளிர் தின விழாவில் கௌரவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நிர்மலைங்க கொடுப்பா, எங்க மாலைங்க. தெரியலீங்களா மைக்